ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரெஜெக்ட்ஸ்னு காமனா சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா இது வந்து எஸ்கியூஎல்ல ஒரு பார்ட் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து காமன் பேட்டர்ன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஒரு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற கண்டென்ட்டை நம்மளால வந்து ஈஸியா ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ஈவன் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை நமக்கு தேவையான போல வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஸோ அஸ் டேட்டா அனலிஸ்டா நம்ம ஒர்க் பண்ற டேட்டா பேஸ்ல சப்போஸ் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், மைனிங் பண்ணணும், இல்லை நமக்கு தேவையான பேட்டர்னை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெஜெக்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபோன் நம்பர் காலம் இருக்கு. அந்த ஃபோன் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட், அதாவது +91 அப்படின்றது வந்து நமக்கு கண்ட்ரி கோட்னு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோன் நம்பர்லயும் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் நான் ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சேன்னா அப்ப நான் ரெஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம ரெஜெக்ட்ஸ்ல காமனா என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, எப்படி வந்து நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை SQL யூஸ் பண்ணி கத்துக்க போறோம். ஸோ வாங்க கோர்ஸுக்கு போலாம். இந்த சாப்டர்ல நம்ம ரெஜெக்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல நமக்கு தேவையான பேட்டர்ன் வந்து அவைலபிளா இருக்குதான்னு பார்த்து அந்த அவைலபிள் பேட்டர்ன்ஸை மட்டும் எடுத்துட்டு வர போறோம். ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஹே அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் தேவைப்படுது. அதை வந்து நான் என்ன பண்றேன்னா, இங்க கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்ல போய் செக் பண்றேன். அப்படி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஹேன்றது வந்து எனக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல 2 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஹே அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதாவது நம்மளோட பேட்டர்ன் வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்குதான்னு பார்த்து அதை மட்டும் புல் பண்ணிட்டு வரும். ஸோ இது எப்படி வந்து SQL யூஸ் பண்ணி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து PostgreSQL போய்க்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் மேட்சஸ்னு டாபிக் கொடுத்து அது கீழே வந்து ஒரு 4 சப் டாபிக் கொடுத்துருக்கேன். இதுல ஒண்ணு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னு இருக்குது. அதாவது இப்போ நம்ம இங்க இருக்கிற கண்டென்ட்ல பார்க்கும்போது இந்த ஹேன்றது 2 டைம்ஸ் வந்துருக்குது இல்லையா, நம்மளால நார்மலா வந்து ரெஜெக்ட்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை தான் வந்து கொண்டு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஹேன் வருது இல்லையா, அந்த பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சர்ச் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்ச் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னு. ஃபர்ஸ்ட் அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இதுல நாம நார்மலா யூஸ் பண்ற செலக்ட் கொரி வந்து கொடுத்துக்கிறேன். இதுல வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஷார்ட்டா ரெஜ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்குங்க. அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இதுல மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்சஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இன்புட் வந்து நம்ம எந்த டெக்ஸ்ட்ல போய் சர்ச் பண்ண போறோமோ அந்த டெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் காலமா, அதாவது உங்க டேட்டா பேஸ்ல டெக்ஸ்ட் காலம் இருந்ததுன்னா அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டாவே உங்களோட ஸ்ட்ரிங் கண்டென்ட் போல நான் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க சிங்கிள் கோட்ல நம்ம இந்த பிரசன்டேஷன்ல பார்த்த இதே கண்டென்ட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால இதை வந்து நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா இதுல ஹாய் ஹே ஐ எம் பார்த்திபன், அதுக்கப்புறம் வந்து ஹாய் ஐ எம் பிரவீனா, அதுக்கப்புறம் வந்து ஹே ஐ எம் ரகுவரன் சொல்லிட்டு ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்லேயே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட். பட் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய பேட்டர்ன் என்னன்னு சொல்லணும் இல்லையா, அதை வந்து 2வது பேராமீட்டரா கொடுங்க, அதாவது 2வது இன்புட்டா கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கமா கொடுத்துக்கிட்டு சிங்கிள் கோட்குள்ள ஹே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெக்ஸ்ட் தான். உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலே நம்ம டெக்ஸ்ட் பேட்டர்னை மேட்ச் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ அதனால எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டெக்ஸ்ட்ல போய் செக் பண்ணணும், 2வது கொடுத்துருக்கிற இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த பேட்டர்னை போய் செக் பண்ணணும். அதாவது எனக்கு இந்த ஹேன்ற பேட்டர்னை நான் இது உள்ளே இருந்து கொண்டு வரணும், அதான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ எண்டில் வந்து டெர்மினேட் கொடுத்துட்டு இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரே போல ஹே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன போல சர்ச் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், அதாவது நீங்க டிஃபால்ட்டா ஒரு பேட்டர்ன் மட்டும் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு, அதாவது இந்த கம்ப்ளீட் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு இங்க ஹே அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா, இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண உடனே நம்மளோட சர்ச் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதனால தான் நமக்கு அவுட்புட் வரும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் வந்துருக்குது. ஈவன் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் 2வது டைம் இங்க இருந்தாலும் அது நமக்கு வந்து ஒரு டைம் வந்த உடனே அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நார்மல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்சஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுவே நான் இங்க இருக்கிற எல்லா பேட்டர்னுமே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வரணும்னா நம்ம 2வது ஆப்ஷன் போய்க்கலாம், அதாவது சர்ச் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது குளோபல் அக்கரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதே கொரி தான் ஜஸ்ட் இங்க வந்து காப்பி பண்ணி இங்க கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நம்ம 3வதா ஒரு இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது இன்புட் நம்ம பேட்டர்ன் கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ல ஜீன் கொடுங்க, அதாவது குளோபல்னு அர்த்தம். குளோபல்னா இருக்கிற எல்லா பேட்டர்னும் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்கிற குளோபலா சர்ச் பண்ணி எல்லா பேட்டர்னையும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வான்னு அர்த்தம். அதுக்கு தான் ஜி கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டைம் ஹே வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு முறை வந்திருக்கு, அகைன் வந்து இங்க ஒரு முறை வந்திருக்கு. ஈவன் நான் சும்மா வந்து என்ன பண்றேன்னா இந்த எண்ட்ல அகைன் இன்னொரு முறை ஆட் பண்றேன், அகைன் வந்து ரன் பண்றேன் பாருங்க. இப்போ எனக்கு 3வது முறையும் இருக்கிற போல காட்டுது. ஸோ அப்போ நார்மலா நீங்க ஜி அந்த மாதிரி வந்து தேர்ட் பேராமீட்டர் கொடுக்காம ரன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வரும். அதுவே வந்து ஜின்னு கொடுத்தீங்கன்னா குளோபல் பேராமீட்டர்னு அர்த்தம், அதாவது குளோபலா சர்ச் பண்ணி இருக்கிற எல்லா பேட்டர்னையும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சப்போஸ் நான் வந்து ஹேன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஹெச் வந்து கேபிட்டல்ல போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கொரிய உங்களுக்கு ஈஸியா அப்படியே காப்பி பண்ணி
இதில் கொடுத்துக்கிறேன். இந்த முறை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹெச்சுக்கு பதில் லோயர் கேஸில் ஹெச் கொடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு எப்படி தேவைப்படும்னா நமக்கு வந்து கேஸ் தெரியாது, அவங்க வந்து அப்பர் கேஸில் கொடுத்துருக்காங்களா லோயர் கேஸில் கொடுத்துருக்காங்கன்னு. அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கேஸ் இன்சென்சிட்டிவ் சர்ச்சும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா 3வது பேராமீட்டரா கமா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்குள்ள ஐ அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதாவது இன்சென்சிட்டிவ் அப்படின்றதான் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த முறை நான் இதை வந்து ரன் பண்றேன்னு வச்சுக்கலாம். எனக்கு இங்க பாருங்க ஒரே ஒரு முறை ஹேன்னு வந்திருக்கு. பட் நான் இங்க கொடுத்துருக்கிற பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா லோயர் கேஸ்ல தான் ஹெச்இஒய்னு கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு அப்பர் கேஸ்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து அது சர்ச் பண்ணி எடுத்தாருது. அதே போல இங்க வந்து நான் ஜி கொடுக்கல. அதனால என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் முறை நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண உடனே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு வந்து இருக்கிற எல்லா பேட்டர்னும் வேணும், அதே போல வந்து கேஸ் சென்சிட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இந்த குளோபல் பேட்டர்னையும் இந்த கேஸ் இன்சென்சிட்டிவையும் நம்ம வந்து கம்பைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கொரியை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா இந்த சிங்கிள் கோட்ல அதாவது 3வது இன்புட் பேராமீட்டர் கொடுத்தீங்க இல்லையா, அதுல ஐன்னு கொடுத்துருக்கேன். அது கூட நான் வந்து ஜியையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா அது வந்து ஜி அதாவது குளோபலாவும் சர்ச் பண்ணும், அதே போல ஐ வந்து கேஸ் இன்சென்சிட்டிவாவும் சர்ச் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரெண்டுமே வந்திருக்கு, அதே போல கேஸ் இன்சென்சிட்டிவாகவும் வந்திருக்குது. ஸோ இப்படிதான் வந்து காமனா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள நமக்கு தேவையான பேட்டர்ன் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதுல இருக்கிற அடிஷனல் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா குளோபல் அக்கரன்ஸ், அதாவது உங்களுக்கு இருக்கிற எல்லா பேட்டர்னும் வேணும்னா குளோபல் அக்கரன்ஸ்க்கு ஜி கொடுத்துக்கலாம். கேஸ் சென்சிட்டிவா வேணும் அப்படின்னா நீங்க வந்து அங்க ஐ கொடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சாப்டர்ல ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்ல எந்த லொகேஷன்ல எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எதுக்காக நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அந்த லொகேஷனை பேஸ் பண்ணி நம்மளால டெக்ஸ்ட் ப்ராசஸிங் வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல இல்ல. உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ங்கிறது ஒரு 4th கேரக்டரா இருக்கு. அதுவே செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டா 4th கேரக்டர்ல இல்ல. ஸோ ஒவ்வொரு ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக சேம் லொகேஷனில் இல்லை, வெவ்வேறு லொகேஷனில் வந்து மாறி இருக்கு. அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து எந்த லொகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா PostgreSQL போய்க்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பொசிஷன் டாபிக் கீழே ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நம்மளோட பேட்டர்ன் வந்து எந்த லொகேஷனில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த கேரக்டர் நம்பர் என்னன்றது தான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த பிளஸ்ங்கிறது எந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுல செலக்ட் கொடுத்துருங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு REGEXPன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இதுல INSTRன்னு கொடுங்க. இந்த INSTR என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இதை தான் ஷார்ட்டாக வந்து INSTR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மேட்சஸ் ஃபங்க்ஷன் கொடுக்குற போல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் கொடுப்பீங்க இல்லையா, அதே போல தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்துங்க. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரோ இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அதில் ப்ளஸ் வந்து எந்த லொகேஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ஒரு சிங்கிள் கோட்குள்ள நம்பர்னு கொடுத்துட்டு டாட்டு ஸ்பேஸ் விட்டு +91 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சம் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டோம். இதுதான் வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட். இதில் வந்து நம்ம எந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். இங்கே நான் கமா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்டில் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது இந்த ப்ளஸ் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள எந்த லொகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணணும். பட் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணும்போது அது நம்பராவோ இல்லை வந்து உங்களுக்கு டெக்ஸ்டாவோ இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவே வந்து சில ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா நம்ம வந்து பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இதை டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கு பதில் இந்த இடத்துல 91 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது என்னோட பேட்டர்ன் வந்து 91 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணீங்க. இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 6 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு இல்லைங்களா. அதாவது 6th லொகேஷன்ல இருந்து இந்த 91ன்றது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த n கேரக்டர் ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் O வந்து செகண்ட்னு அர்த்தம். அது போல 3 ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணி 4 எடுத்துக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு 5, அதுக்கப்புறம் வந்து 6th எனக்கு 91 ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் எனக்கு இந்த 91க்கு பதில் நான் 98 நீங்க மாத்திரம் பாருங்க, மாத்திட்டு இப்போ நான் இதை வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த முறை வந்து என்னோட லொகேஷன் வந்து 9th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க நம்பர் பேட்டர்ன் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதே போல வந்து நான்
டெக்ஸ்ட்டும் கொடுக்குறேன். அதாவது 98க்கு பதில் நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா நம்பருக்கு NO அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து மறுபடியும் ரன் பண்றேன். ஸோ உங்களுக்கு 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இந்த பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஈவன் வந்து நான் இந்த எண்ணை ரிமூவ் பண்ணிட்டு O மட்டும் வச்சு ரன் பண்றேன். இப்போ வந்து எனக்கு இது செகண்ட் பொசிஷன்ல இருக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ டெக்ஸ்ட்டும் நம்பர்ஸும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க கொடுக்கும்போது நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்ல எந்த லொகேஷன்ல அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு கிளியரா கொடுத்துரும். ஆனா எனக்கு தேவை என்னன்னா பிளஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதனால அந்த பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எரர் போல வந்திருக்கு. என்னன்னா இன்வாலிட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுது. எதனாலும் பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதாவது அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். பட் இனிமே அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாம நார்மலா ஒரு டெக்ஸ்ட் போல நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கங்க. இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த லொகேஷன்ல இருக்கு, அதாவது 5th லொகேஷன்ல இருக்குன்னு எனக்கு ப்ராப்பரா காட்டிடுது. ஸோ இப்படிதான் வந்து காமனா ஒரு பேட்டர்ன், அதாவது நம்ம தேவையான பேட்டர்னை ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள எந்த லொகேஷன்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுல வந்து நம்ம மேட்சஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் பார்த்தோம். அதாவது நம்ம எந்த ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் நமக்கு காட்டும் இல்லையா. அதே போல இந்த பிளஸ் நீங்க கொடுக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் காட்டுச்சு. சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை தூக்கிட்டு இதுக்கு பதில் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோட அக்கரன்ஸ் வந்து 7th, அதாவது இந்த லொகேஷன் காட்டுது. பட் சப்போஸ் எனக்கு இந்த லொகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது இங்கேயும் வந்து ஒரு 1 இருக்குது. இந்த லொகேஷனை நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன பண்றது? நார்மலா மேட்சஸ் பண்ணும்போது நம்ம குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்தா இருக்கிற எல்லா பேட்டர்னையும் மேட்ச் பண்ணி எடுத்தாரும். ஆனா இங்க வந்து நம்ம எந்த பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒரு ஐட்டமோட லொகேஷன் தான் காட்டும், இருக்கிற எல்லா ஐட்டமோட லொகேஷனும் காட்டாது. அதாவது இந்த 1ன்றது மல்டிபிள் டைம்ஸ் வந்ததுன்னா எல்லா லொகேஷனையும் காட்டாது. நாம வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து உங்களோட சர்ச்சை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சர்ச்சை வந்து நான் இந்த லொகேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு இதோட லொகேஷன் தெரிஞ்சதுன்னா போதும். அதாவது இதோட லொகேஷன் காமனா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த 6ங்கிறது 9 பார்த்தோம். அப்ப 7ங்கிறது உங்களுக்கு 1 வருது இல்லையா. நான் வந்து 8th லொகேஷன்ல இருந்து என்னோட சர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து 17 வந்துருது. அதாவது இந்த 1ன்ற நம்பர் வந்து 17th இண்டெக்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ என்னன்னா 8 கேரக்டர்ஸ் வரையும் அது சர்ச்சே பண்ணாது. 8 கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அது சர்ச்சே ஸ்டார்ட் பண்ணும். அதாவது 8th கேரக்டர்ல இருந்து தான் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். நமக்கு ஏற்கனவே அந்த 8 கேரக்டருக்குள்ள தான் ப்ரீவியஸ் 1 இருக்கிறதால நான் டைரக்டா 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்டா எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷன் கொண்டு வந்திருக்கு. இது வந்து ஒரு மெத்தட். இந்த மெத்தட் இல்லாம இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா வந்து காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த முறை நான் என்ன பண்றேன்னா இந்த 8 கொடுக்காம 1 கொடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது 3வது பாராமீட்டருக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்தே சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 தான் கொண்டு வரும். அதாவது இங்க நம்ம டெர்மினேஷன் கொடுக்கல, ஸோ அதனால டெர்மினேஷன் கொடுத்துட்டு அகைன் வந்து இதை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு. எதனால அப்படின்னா என்னோட சர்ச்சை வந்து நான் ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி ஃபர்ஸ்ட் கேரக்டர்னா என்னலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 1 வரும்போது அது 7th லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. பட் இந்த மெத்தட்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாக்டா 8th கேரக்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அதனால நான் 1 கொடுத்துக்கிட்டேன். பட் இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல 2 கொடுங்க. இந்த 2க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் சர்ச் பண்ணாத 2வது அக்கரன்ஸ் சர்ச் பண்ணுன்னு அர்த்தம். அப்ப நான் என்னோட சர்ச்சை வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அக்கரன்ஸை வந்து 2வது அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லி நானா மென்ஷன் பண்ணிடுறேன். அப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து சர்ச் பண்ணிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இந்த 1 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 2வதா வருது இல்லைங்களா இந்த 1, இதை வந்து எடுத்து 17 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இதை வந்து அகைன் செக் பண்ணி பாருங்க. ஸோ 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துருது. அதே போல நான் தேர்ட் அக்கரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 டெல் பண்ணிட்டு மறுபடியும் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்றேன். அதுக்கு வந்து 0 வந்துருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டோட்டலாவே 1 வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் இருக்குது, 3 டைம்ஸ் இல்ல அப்படின்றது தான் அது 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து ஒரு 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அக்கரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட சர்ச் பொசிஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி சர்ச் பொசிஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எத்தனாவது அக்கரன்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்க வந்து அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் எனிவே இதோட 2ஓட அவுட்புட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் தான் கொடுத்திருக்கு. அதாவது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் கொடுத்திருக்கு. சப்போஸ் வந்து உங்களுக்கு எண்ட் இண்டெக்ஸ் வேணும், அதாவது எந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்றது வேணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கலாம்னு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இதுல வந்து 1 3 அப்படின்னு இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ட் இண்டெக்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இல்லாம. அதாவது இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 வந்திருக்கு. சாரி, ஆக்சுவலி வந்து நம்ம ஏற்கனவே தேர்ட் லொகேஷன் வச்சிருக்கிறதால நமக்கு அது வராது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா
செகண்ட் பொசிஷன் வச்சுக்கிறேன், அதாவது ரெண்டாவது அக்கரன்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 18 வந்திருக்குது. எதனால 18 வந்திருக்கு அப்படின்னா, நான் இங்க வந்து ஒரு 1 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து எந்த லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 17th லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா 18ன்றது அதோட எண்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ அதான் வந்து இங்க கொடுத்துருக்கு. சப்போஸ் இந்த 1க்கு பதில் நம்ம 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா, அது டிஃபால்ட்டா 0 கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமலும் இருக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் எனிவே எனக்கு இங்க எண்ட் இண்டெக்ஸ் தான் வேணும், அதனால நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். அப்ப டோட்டலா இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சம்மரி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட் டு சர்ச், எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்ம சர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது கமெண்ட் லைன்ல கொடுத்துட்றேன். செகண்ட் வந்து பேட்டர்ன் டு ஐடென்டிஃபை, அதாவது எந்த பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிறது. மூணாவதா, ஸோ இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, சர்ச் பொசிஷன் டு ஸ்டார்ட், அதாவது எந்த லொக்கேஷன்லேருந்து நம்மளோட சர்ச் பொசிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, விச் அக்கரன்ஸ், எந்த அக்கரன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸா இல்லை செகண்ட் அக்கரன்ஸா இல்லை தேர்ட் அக்கரன்ஸா, அந்த மாதிரி இருக்கிறத 4th பேராமீட்டராக கொடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆர் எண்ட் பொசிஷன், அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸா இல்லை எண்ட் இண்டெக்ஸான்றத லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் டு சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நாம கொடுக்கறது தான், அதாவது கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். பேட்டர்னும் வந்து நாம கொடுக்கறது தான், அதனால அதுவும் வந்து கஸ்டம் தான். அதுவே வந்து சர்ச் பொசிஷன் டு ஸ்டார்ட் வந்து நம்பர்ல இருக்கணும். அந்த நம்பர் வந்து நம்ம எந்த லொகேஷன், அதாவது 8 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 8th பொசிஷன்லேருந்து சர்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அதே போல வந்து விச் அக்கரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ல கொடுக்கணும். ஸோ நம்ம 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை கண்டுபிடிக்கும், 2னா செகண்ட் அக்கரன்ஸை கண்டுபிடிக்கும். அதே போல இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான், 0,1. 0 அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பொசிஷன் அர்த்தம், 1 அப்படின்னா உங்களுக்கு எண்ட் பொசிஷன் அர்த்தம். ஸோ இப்போ இதுல இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இன்சென்சிட்டிவ் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நான் இந்த மாதிரி நம்பர் பேட்டர்னா ஐடென்டிஃபை பண்ணாம என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு புதுசா இதுல கொரி ரைட் பண்ணிக்கலாம். செலக்ட் ரெஜ் எக்ஸ் INSTR கொடுத்துக்கிறேன். ஹாய் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா PAR, அதாவது பார்த்திபன்ல PAR மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்து நான் எனக்கு அந்த கேஸ் இன்சென்சிட்டிவாக செக் பண்ணணும். அதாவது கேபிட்டல் Pல கொடுத்தாலும் சரி, லோயர் கேஸ் Pல கொடுத்தாலும் சரி, அதை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. எனக்கு வந்து 0ன்னு சொல்லிடுச்சு. எதனால அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து இங்கே மேட்ச் ஆகலை. பட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேஸ் இன்சென்சிட்டிவ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வரிசையில் எல்லா பேட்டர்னுமே நம்ம கொடுத்துடணும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், பேட்டர்ன் கொடுத்துட்டேன். மூணாவதா சர்ச் பொசிஷன், எங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து எனக்கு சர்ச் பண்ணிட்டு வா. ரெண்டாவது வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா எந்த அக்கரன்ஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இருந்தாலே போதும், அதனால அகைன் 1 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு எனக்கு ஸ்டார்ட் பொசிஷனா எண்ட் பொசிஷனா அதை வந்து நான் கொடுக்கணும். ஸோ அதனால நான் வந்து இங்க 0 கொடுத்துக்கிறேன், அதாவது ஸ்டார்ட் பொசிஷன் அர்த்தம். இதெல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நான் என்ன பண்ணிக்கலாம்னா சிங்கிள் கோட்குள்ள ஐ கொடுத்துக்கலாம். நார்மலா நம்ம மேட்சஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஐன்னு கொடுத்தோம்னா கேஸ் இன்சென்சிட்டிவ்னு அர்த்தம் இல்லையா, அதை தான் இங்க கொடுக்குறேன். இதெல்லாமே கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, சாரி ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு கமா அடிஷனலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அகைன் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th கேரக்டர்னு வந்திருக்கு. லாஸ்ட் டைம் நமக்கு வந்து இது வரல இல்லையா. ஸோ அப்போ கேஸ் இன்சென்சிட்டிவ் வந்து இதில் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆனால் குளோபல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம சர்ச் பொசிஷன் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பேட்டர்னோட பொசிஷன், அதாவது எந்த லொகேஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு பொசிஷன் தான் அதால் கொடுக்க முடியும். அதனால குளோபல் வந்து நம்ம பார்க்க முடியாது. பட் அதுவே கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுபோல் கேஸ் இன்சென்சிட்டிவ் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு தான் ஒர்க் ஆகும், நம்பருக்கோ இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கோ ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பேட்டர்னை ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள எந்த லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ற மெத்தட்ஸ். இதையும் ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சாப்டர்ல நம்ம ஸ்பிளிட் டு அரே ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஜென்ரலா கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை மல்டிபிள் பார்ட்ஸை நம்ம பிரேக் பண்ணும்போது நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ப ஸ்பிளிட் டு அரே ஃபங்க்ஷன் வந்து போய்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதுல ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, கிரேப்ஸ்னு ஒரு 4 ஐட்டம் இருக்கு. இந்த 4த்துக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சிம்பிள்ஸ் இருந்திருக்கும். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஃபன் இருக்கு, இதுல பைப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, கோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து நம்ம நார்மலா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்க ஸ்ட்ரிங் டு அரே ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸ்பிளிட் டு அரேன்ற ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் இருந்தாலும் அந்த பேட்டர்னை வச்சு நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் டு அரே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ட்ரிங் டு அரேல நம்ம காமனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் ஸ்ட்ரிங் டு அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரேக் பண்ண போறோமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்க ஆப்பிள், ஐஃபன், பனானா,
பைப் கேரக்டர் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து கிரேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட். இதை வந்து நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அது அரேக்குள்ள வந்து நான் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமனாக இந்த ஸ்ட்ரிங் டு அரேல அது செப்பரேட்டர் வந்து கொடுப்போம் ரெண்டாவது ஆப்ஷனா. நார்மலாக நம்ம இந்த இடத்துல கமாவோ இல்லை ஸ்பேஸோ கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். பட் இந்த முறை இதை கொடுக்கும்போது ரன் பண்ணி பாருங்க. இதுல வந்து எனக்கு எல்லாமே ஒரே டெக்ஸ்டா தான் வந்திருக்கு. எதனாலனா இந்த கமா வந்து இந்த பேட்டர்ன்ல எங்கேயுமே மேட்ச் ஆகல. அதுவே வந்து இங்க இருக்கிற எல்லாமே, ஸோ அதாவது இதை ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த பேஸ்ட் பண்ணிட்டு இதுல இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து கமாவா இருக்கு. இதுவும் கமா, இதுவும் கமா, தேர்ட் கேரக்டர் கமா. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரா வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஐட்டமும் எனக்கு வந்து கமா அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் ஆகி வந்துருது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் டு அரேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்லை ஏதாவது ஒரு பேட்டர்னை வந்து கொடுத்து டைரக்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வருது. அதாவது ஒண்ணுமே வந்து மாறி இருக்கு இல்லையா? இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செலக்ட்ல கொடுத்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரெஜெக்ஷன் கொடுத்துருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் டு அரே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸ்பிளிட் டு அரே கொடுத்துருங்க. ஸோ இதுல இங்க இருக்கிற டெக்ஸ்ட் இன்புட்டை நான் அப்படியே வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கு. இதெல்லாமே யூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செட் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுங்க. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மீனிங் என்னன்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ்னு அர்த்தம். அது உள்ள நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த கேரக்டர்லாம் எந்த பேட்டர்ன்ல மேட்ச் ஆகுதோ அது எல்லாமே வந்து அதை எடுத்துக்கும். அதாவது இங்க எனக்கு 3 சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? ஐஃபன் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐஃபன் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து எந்த ஆர்டர்ல வேணாலும் கொடுக்கலாம், அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ செகண்ட் வந்து பைப் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். கடைசியா வந்து கோலன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லா ஐட்டமும் ப்ராப்பரா வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அதாவது கமாவோட உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு அரேக்குள்ள கமா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்பிளிட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ்ல நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு, இல்லை டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து போய்க்கலாம். அது மூலமா நம்மளோட ஸ்ட்ரிங்கை ஈஸியா பிரேக் பண்ண முடியும். இந்த சாப்டர்ல நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நார்மலா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனா அதுல வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்க ஒரு டைம்ல வந்து ஒரு கேரக்டரையோ இல்லை வந்து ஒரு பேட்டர்னையோ தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் நம்ம ரெஜெக்ஸ் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம காம்பினேஷன்ல நம்மளோட பேட்டர்னை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தப்போ அந்த ஸ்பிளிட் டு அரே அதே கான்செப்ட் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பனானான்னு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் நடுவுலையும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஐஃபன், பைப் கேரக்டர் எல்லாமே. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பதில் எனக்கு வந்து கமா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். அதாவது நான் வந்து ஸ்பிளிட் பண்ணல, ஜஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங்லேயே வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற கேரக்டரை ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நார்மல் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதனால செலக்ட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. நார்மலா இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்ல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அதை கொடுப்போம். அதுக்கு வந்து ஆப்பிள், பனானா, கேரக்டர் ஆரஞ்ச், ஃபைனலாக கொடுத்துட்டு கிரேப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்னு கொடுப்போம் இல்லையா? அதுக்கான இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன இருக்கிற இந்த ஐஃபனை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உள்ள ஐஃபன் கொடுத்துட்டு இந்த ஐஃபனை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும், அதாவது கமாவா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால இங்கே தேர்ட் இன்புட்டா வந்து இதுக்குள்ள கமா கொடுப்போம். ஸோ நார்மலா வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் இதுதான் ஒர்க் ஆகும். இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற ஐஃபன் மட்டும் உங்களுக்கு கமாவா மாறி இருக்கும். பட் என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா இந்த ஐஃபன் மட்டும் இல்லாம இங்க பைப் கேரக்டர், அதுக்கப்புறம் இங்க கோலன் எல்லாமே வந்து எனக்கு மாறணும். அப்ப நான் அதை எப்படி வந்து அச்சீவ் பண்றது? ஸோ அப்போ அதை அச்சீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜெக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல போய்க்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் இதுல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்டர்ஸ்கோர் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை கொடுத்துருங்க. இதுல நமக்கு தேவையான இன்புட்டை இங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஓல்டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, எதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம லாஸ்ட் டைம்ல அந்த ஸ்பிளிட் டு அரேல பார்த்த போலே செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்மளால இங்க கொடுக்க முடியும். அந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுப்போம். இதுல வந்து எந்தெந்த பேட்டர்ன்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதெல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்க ஐஃபன் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பைப் கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோலன் வந்து செமிகோலன் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாமே கொடுத்துட்டு இதெல்லாமே நம்ம வந்து எந்த கேரக்டரால ரீப்ளேஸ் பண்ண போறோம்ன்றத இங்க கொடுத்துக்கலாம் கமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. இதை ரன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஐஃபன் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் நமக்கு கமாவா மாறிடுது. பட் ரிமைனிங் பைப் கேரக்டர், செமிகோலன்லாம் சேஞ்ச் ஆகல. எதனாலனா நம்ம யூஸ்வலா எப்பவுமே ரெஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ற போல தான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் அது ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அப்ப இருக்கிற எல்லா அக்கரன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலா என்ன பண்ணுவோம், லாஸ்டா
சிங்கிள் கோட்குள்ள ஜி கொடுத்துப்போம், அதாவது குளோபல் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். இப்போ வந்து அகைன் ரன் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே உங்களுக்கு கமாவா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ளேஸ் வந்து, அதாவது எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் நம்மளால ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. மெட்டா கேரக்டர்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல நமக்கு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து அந்த ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சு நம்மளால வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட பேட்டர்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நமக்கு தேவையான போல அந்த பேட்டர்னோட ரெபிடேஷன், பொசிஷன் இல்ல குரூப்பிங், ஈவன் கேரக்டர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்டா கேரக்டர்ஸ்ல ஒரு 9 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்கொயர் பிராக்கெட். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ்லேயே வந்து பார்த்திருக்கோம். பட் ஸ்டில் வந்து இதுல இன்னும் டீடைல்டா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், PostgreSQL போய்க்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை தான் வந்து 1 by 1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் கேரக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்து யூஸ் பண்ண போறோம். இதுல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேசிக்கா நம்ம மேட்ச் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த கான்செப்டை கொண்டு வருவோம். ஸோ அதனால செலக்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ரெஜெக்ஸ்ப் அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு இதுல மேட்சஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அது உள்ள வந்து நம்ம என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ற போல இங்க வந்து நான் கார்த்தி அண்ட் பார்த்தி போத் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துட்டு வருவோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கமா கொடுத்துட்டு யூஸ்வலா சிங்கிள் கோட்ல கொடுப்போம். இதுல வந்து நான் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்ச் பண்ற போல கே வந்து எடுத்து வந்திருக்கு. பட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த செட்டுக்குள்ள நீங்க என்னென்ன கேரக்டர்லாம் கொடுக்குறீங்களோ அது கூட எந்த பேட்டர்ன் மேட்ச் பண்ணாலும் அது வந்து எடுத்துட்டு வந்துடும். அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேன்ற ஒரு லெட்டரையே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து இதை ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதே கே தான், எனக்கு இந்த கார்த்தில இருக்கிற கே தான் எடுத்து வந்திருக்கு. பட் இதுல இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா இதுல நான் மல்டிபிள் லெட்டர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதாவது கேக்கு அப்புறம் நான் மறுபடியும் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து கே மட்டும் தான் எடுத்து வந்திருக்கு. எதனால அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் சர்ச்லேயே வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கடைசியா கமா கொடுத்துட்டு ஜி கொடுத்துக்கலாம். ஜி எதுக்காக கொடுப்போம்னா குளோபல் அக்கரன்ஸ் கொடுப்போம், அதாவது இருக்கிற எல்லா மேட்சஸும் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கார்த்தில கே மேட்ச் ஆச்சு. இப்போ நான் மறுபடியும் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ பி, அதாவது பார்த்தில இருக்கிற பியும் வந்து எடுத்து வந்திருக்கு. சோ அப்ப இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்குள்ள நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தீங்கனாலும் அந்த கேரக்டர் வந்து அது கொண்டு வந்துரும். சோ இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வித் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நமக்கு தேவையான பேட்டர்ன் கூட வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்த்தி பார்த்தில வந்து பாத்தீங்கன்னா கேவும் பியும் மட்டும் தான் மாறி இருக்கும். மீதி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தி அப்படின்ற போல வந்து இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து ஒரு பேட்டர்னா கொடுத்து எடுத்து தர முடியும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கொரி அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இதுல கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட பேட்டர்ன் வந்து இங்க இருக்குது இல்லைங்களா, அதாவது செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது கூடவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ARTHI அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும், இந்த ஆர்த்தி கூட கே இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஆர்த்தி கூட பி இருந்தாலும் சரி, அதை வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த முறை வந்து உங்களுக்கு லெட்டர் மட்டும் வராமல் நமக்கு பேட்டர்னையும் கம்பைன் பண்ணி நம்மளோட செட் ஆஃப் கேரக்டர்ஸ்ல என்னென்ன காம்பினேஷன்ஸ் வருதோ எல்லாத்தையுமே பிக் பண்ணிட்டு வந்துருது. ஸோ அப்படி தான் காமனாக வந்து ப்ராக்டிகல் பர்பஸ்ல நம்ம வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து நம்ம வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு ஆப்ஷன் வந்து கெட் ஆல் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸோ பேராகிராஃபோ இருக்கு, அதுல இருக்கிற எல்லா கேபிட்டல் லெட்டர்ஸையும் வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு சின்ன ட்ரிக் தான். அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு இதுல வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். இதுல வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன் எல்லாத்தையுமே தூக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட்னா இருக்கிற எல்லா அப்பர் கேஸும் எடுத்துறணும். அதாவது கே வரணும், பி வரணும், அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பி இருக்குது போத்ல, இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் கொடுத்து Z அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு அர்த்தம். அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க அந்த சீக்வன்ஸ்ல கொடுத்தா அது ஒர்க் ஆகும். நான் என்னதான் அங்க ஏவும் செட் மட்டும் கொடுத்தாலும் நடுவில் இருக்கிற ஐஃபனுக்கு மீனிங் என்னன்னா ABCD அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கே, பி, அதுக்கப்புறம் பி இருக்கிற எல்லா கேபிட்டல் லெட்டரும் வந்துருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க A to Z தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் எனக்கு ஏல இருந்து I வரைக்கும் கொடுக்கணும்னா அதையும் நான் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த Z டெலிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க I கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த A to I குள்ள B மட்டும் தான் இருக்குது. கேவும் பியும் அந்த ஐக்கு அப்புறம் தான் வரும் இல்லையா, அதனால அந்த ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு வரல. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் அந்த கேரக்டர்ல ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க கொடுக்கும்போது எந்த சீக்வன்ஸ்க்குள்ள வேணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். சப்போஸ் எல்லா அப்பர் கேஸும் எடுத்தாரணும் அப்படின்னா A to Z அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே போல உங்களுக்கு லோயர் கேஸ்ல எடுத்தாரணும்னா இந்த இடத்துல நான் கொடுக்கும்போது எல்லாமே வந்து அப்பர் கேஸா கொடுத்தேன். சப்போஸ் உங்களுக்கு லோயர் கேஸா வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன். இதை 4th ஆப்ஷனா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து லோயர் கேஸ்ல A,
ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்தியில் இருக்கிற கேபிட்டல் அந்த கே வந்து விட்டுருது, அது போல வந்து கேபிட்டலில் இருக்கிற பி விட்டுருது, அது போல பியும் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இங்கே ஆர்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா லோயர் கேஸையும் இது வந்து எடுத்துட்டு வந்துருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு அப்பர் கேஸ்ல இருந்தாலும் சரி, லோயர் கேஸ்ல இருந்தாலும் அதை வந்து நீங்க ஈஸியாக எடுத்துட்டு வர முடியும். பேட்டர்ன்ல மேட்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதே போல செட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செட் ஆஃப் நம்பர்ஸையும் கொண்டு வரலாம். அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். செலக்ட் ரெக் அதில் மேட்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணுறேன்னா மை நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு +91 ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துப்போம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி நம்ம வந்து கேரக்டர்ஸ் அதாவது ஆல்ஃபபெட்ஸில் நான் வந்து கேபி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அது போல் நான் 2 நம்பர் கொடுத்து அந்த 2 நம்பருக்குள்ளே எந்த காம்பினேஷன் இருந்தாலும் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதனால் சிங்கிள் கோட்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9ம் 2வும் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னுக்குள்ள 9 இருந்தாலும் எடுத்துட்டு வரும், இல்லை 2 இருந்தாலும் எடுத்துட்டு வரும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. எனக்கு 9 மட்டும் வந்திருக்கு. எதனாலனா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல வந்து 9 வந்திருக்கும், அதனால அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுவே நீங்க இந்த இடத்துல வந்து குளோபல் அக்கரன்ஸுக்கு ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 எத்தனை முறை இருந்தாலும் வந்திருக்குது. அதே போல 2 வந்து ஒரு டைம் இருக்குது, அதனால அதுவும் வந்து வந்துருச்சு. ஸோ சேம் லைக் தட் எப்படி நம்ம வந்து ஆல்பபெட்ஸ்ல யூஸ் பண்ணோமோ அதே போல நம்பர்ஸ்லையும் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். இதே போல நீங்க இந்த இடத்துலயும் வந்து பேட்டர்ன் மேட்ச் பண்ண முடியும். அதாவது இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நமக்கு எப்படி பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து 9-1 இருந்தா வரும், இல்லை அப்படின்னா 2-1 அப்படின்னு சொல்லி இருந்தா வரும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ 9-1-2-1 அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு 9-1 வந்திருக்கு. ஸோ சேம் லைக் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 2-1 வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் தான் எடுத்து வந்திருக்கு. ஈவன் இந்த பேட்டர்ன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 1 பக்கத்தில் 0ன்னு போடுறேன். அப்போ எனக்கு வந்து ஒன்று 9-1-0ன்னு இருக்கணும், இல்லை 2-1-0ன்னு இருக்கணும். ஸோ அகைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பாருங்க. இப்போ இதில் வந்து 9-1-0ன்னு எந்த இடத்துலையுமே இல்லை, 9-1 தான் இருக்குது. நமக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா 0வும் பேட்டர்ன்ல இருக்கிறதால இந்த 2-1-0 மட்டும் தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு இங்க எடுத்து வந்துருது. ஸோ இப்படிதான் நீங்க செட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ சேம் லைக் தட் நம்ம வந்து எப்படி வந்து ஆல்பபெட்ஸ்ல A to Z எடுத்து வந்தோமோ அதை போல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஜிட்ஸ்லயும் வந்து நமக்கு தேவையான சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதையே அப்படியே காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இல்லாமல் எனக்கு 1 to 5 இருக்கிற எல்லா நம்பர்ஸ் வேணும். அதாவது சீக்வன்ஸ்ல நான் சொல்றேன் 1 2 3 4 5 இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற எந்த நம்பர்ஸா இருந்தாலும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே செட் ஆஃப் கேரக்டர்ஸ்குள்ள 1-5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இந்த நம்பருக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? இது 5க்கு மேல எதுவுமே இருக்காது. எதனால அப்படின்னா இங்க 5ஓட நம்மளோட சீக்வன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுவே இருக்கிற எல்லா டிஜிட்ஸுமே எடுத்து தரணும், எனக்கு வந்து அது எந்த நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுல மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த முறை வந்து அந்த சீக்வன்ஸ்ல நான் 0 to 9 கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எந்த நம்பரா இருந்தாலும் உங்களுக்கு 0 to 9 வந்துடும் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக 0-9 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இங்க இருக்கிற கம்ப்ளீட் நம்பர்ஸும் உங்களுக்கு ஒரு நம்பரா வந்து ஸ்பிளிட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நீங்க செட் ஆஃப் கேரக்டர்ஸ் அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி எந்த காம்பினேஷன்ல வேணாலும் நீங்க கேரக்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், இல்ல வந்து நம்பர்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான விஷயம் நீங்க இந்த மாதிரி வந்து போடும்போது அது ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் கன்சிடர் பண்ணிக்கும். அதாவது இப்போ நான் கேபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா எய்தர் கே இல்ல பி. ஈவன் இப்போ நான் இதுல வந்து ஐ அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து எய்தர் கே இல்லனா பி இல்ல ஐ இந்த காம்பினேஷன்ல தான் வருமே தவிர இதை வந்து 2 கேரக்டராவோ இல்ல 3 கேரக்டராவோ கன்சிடர் பண்ணி கம்பைன் பண்ணி வராது. எல்லாமே சிங்கிள் கேரக்டரா தான் கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தேவையான பேட்டர்னை நீங்க தான் தனியாக ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஈவன் நம்பர்ஸும் அதே போல தான். இந்த இடத்துல நான் வந்து என்னதான் வந்து அந்த பிராக்கெட்குள்ள 2 நம்பர் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து 10 நம்பர் அது கூட வந்து ஏதாவது ஒரு நம்பரை தான் வந்து அட்டாச் பண்ணி வரும். ஸோ இதுல தான் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் நீங்க மெயினா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம மெட்டா கேரக்டர்ஸ்ல 2வது ஆப்ஷன் அதாவது வந்து வைல்டு கார்டு கேரக்டர் அப்படி இல்லைன்னா எனி சிங்கிள் கேரக்டர்ன்ற ஆப்ஷன் பார்க்க போறோம். இதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டாட் சிம்பிள் தான். இந்த டாட் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட பேட்டர்ன்ல அதாவது ஏதாவது ஒரு இடத்துல எந்த கேரக்டர் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ வந்து இதை யூஸ் பண்ணலாம். எப்படி இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து PostgreSQL போயிடுங்க. இதுல வந்து ஒரு 3 ஆப்ஷனா நம்ம இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனி சிங்கிள் கேரக்டர். இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நார்மலா நம்ம மேட்சஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ற போலயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க செலக்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ரெஜெக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ மேட்சஸ் யூஸ் பண்ணுறதால மேட்சஸ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சென்டென்ஸ் அதாவது எந்த சென்டென்ஸில் போய்ட்டு நம்மளோட பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண போகிறோமோ அதை கொடுக்க போகிறேன். ஐ எம் பார்த்தி
he is கார்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திக்கும் கார்த்திக்கும் ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது பார்த்தின்னு இருக்குது, அதில் வந்து பி இருக்கும், கார்த்தியில் வந்து கே இருக்குது. இந்த இந்த கேரக்டரை இக்னோர் பண்ணிட்டு மற்ற பேட்டர்னை வச்சு நான் இங்கே இருக்கிற நேம்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஐடென்டிஃபை பண்ண போகிற பேட்டர்னில் நார்மலாக யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பார்த்தினா பார்த்தி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதே போல் வந்து குளோபல் அக்கரன்ஸ் வேணும் அப்படின்னா ஜி கொடுத்துக்கலாம். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தி எடுத்து வந்திருக்கு. இது வந்து நார்மலாக நமக்கு வந்து சர்ச் பண்ணி எடுத்துறது. இந்த இடத்துல எனக்கு கார்த்தியும் வேணும். ஸோ அப்போ வந்து கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் மட்டும் மாறுது இல்லையா, அது எந்த கேரக்டர் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுறேன். அதனால என்ன பண்ணுறேன்னா, இந்த பியை டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்துல டாட் கொடுத்துங்க. ஸோ இந்த டாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனி சிங்கிள் கேரக்டர் அந்த பேட்டர்ன், அதாவது ஆர்த்தின்னு இப்போ அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி எந்த கேரக்டர் இருந்தாலுமே அதை கன்சிடர் பண்ணாமல் அதை எடுத்து வந்துடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தியும் வந்துருச்சு, கார்த்தியும் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் அந்த டாட் சிம்பிள், அதாவது எனி சிங்கிள் கேரக்டர் இல்லைனா வைல்டு கார்டு கேரக்டர்னு சொல்லுவாங்க, இது ஒர்க் ஆகுது. இதையே வந்து நம்ம மல்டிபிள் லொகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை வந்து ஜஸ்ட் அப்படியே இந்த கொரியை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு இதில் சில மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்ட்டி கொடுத்த போல் இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பார்த்தியை எடுத்துகிட்டு பிரீத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்திலையும் பிரீத்திலையும் இந்த டிஹெச்ஐ மட்டும்தான் வந்து சேமாக இருக்குது, மற்ற பேட்டர்ன் வந்து நமக்கு சேமாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர்ஸோ இல்லை 4 கேரக்டர்ஸோ எது கேரக்டர் வேணாலும் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிஹெச்ஐ, அதாவது இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன், இதுதான் வந்து எல்லா நேம்லையும் எனக்கு இருக்குது இல்லையா, அதனால அந்த டிஹெச்ஐ கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 3 கேரக்டர்ஸ் மட்டும் கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ 3 முறை இங்கே டாட் கொடுத்ததால அந்த 3 கேரக்டர்ஸ் எதுவாக வேணாலும் இருந்துக்கலாம்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தியில் டிஹெச்ஐக்கு முன்னாடி 3 கேரக்டர் பிஏஆர் வந்துருது. அதே போல் இந்த பிரீத்தியில் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் வந்து ஆர்டபிள்யூ மட்டும் வந்திருக்கு, நமக்கு அந்த பி வந்து வரலை. எதனால் அப்படின்னா நான் இங்கே 3 டைம்ஸ் தான் வந்து அந்த டாட் கொடுத்துருக்கேன், அதனால வரல. சப்போஸ் நான் வந்து 4 டைம்ஸ் கொடுக்குறேன், அதாவது இன்னொரு டாட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அகைன் வந்து இதை ரன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தியும் வந்துருது, பட் அதுக்கேற்ற போல இந்த பார்ட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸும் கொண்டு வந்துருது. ஸோ இப்போ இதுதான் வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸ், நீங்க வந்து எந்த சிம்பிள் யூஸ் பண்ணாலும் அதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற போல நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பட் எனிவே ஒரு சிங்கிள் டாட் நீங்க வச்சீங்க அப்படின்னா சிங்கிள் கேரக்டர்னு அர்த்தம். அதுவே மல்டிபிள் லொகேஷன்ல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் போயிருக்கும். ஈவன் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் பி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நடுவில் என்ன கேரக்டர் வேணாலும் இருந்துக்கலாம், அதாவது ARTH அப்படி போட்டு லாஸ்டா ஐ கொடுக்குறேன். இப்போ எப்படி அது மேட்ச் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிக்கும் ஐக்கும் நடுவில் 4 கேரக்டர்ஸ் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வரும். இப்போ அகைன் ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்ட்டி மட்டும் எடுத்து வந்திருக்கு, வேற எதுவுமே அதுக்கு மேட்சிங்காக இருந்திருக்காது. ஸோ அப்போ அந்த டாட் வந்து நீங்கள் எந்த லொகேஷனில் வேணாலுமே போட்டுக்கலாம். ஒரு லொகேஷனில் போட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் கன்சிடர் பண்ணுவோம், அந்த கேரக்டர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுதான் இதோட கான்செப்ட். இதே கான்செப்டை ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வித் எனி கேரக்டர்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து ஒரு 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட கோட் நேம் இருக்குது, 61971 அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒர்க் என்னன்னா, அப்டேட் த கண்ட்ரி கோட் டு 91. அதாவது இந்த 61க்கு பதில் நான் 91 போடணும், அதே போல் இங்கே 71க்கு பதில் 91 போடணும். ஈவன் வந்து இங்கே 71க்கு பதில் நம்ம 72ன்னு வச்சுப்போம் கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக. ஸோ இப்போ இந்த 2 கண்ட்ரி கோடையும் நான் என்ன பண்ணணும்னா 91 அப்படின்னு சொல்லி மாற்றணும். அதை வந்து நம்ம எப்படி இந்த டாட் யூஸ் பண்ணி மாற்றலான்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கிடையாது, அதனால நம்ம மேட்சஸ் பண்ண போகிறது இல்லை, ரீப்ளேஸ் பண்ணணும். அதனால நம்ம வந்து ரெஜெக்ட் ரீப்ளேஸ் போய்க்கலாம். ஸோ அதுக்காக செலக்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இதில் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நான் இந்த 2 ஃபோன் நம்பரையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அது வந்து இன்புட் சென்டென்ஸாக கொடுத்துருவோம். ஸோ இதில் தான் நம்ம போயிட்டு நம்மளோட பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு கேரக்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ கேரக்டர் கொடுப்போம் இல்லையா. அதாவது ஓல்டாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னை பாருங்கள், இது ரெண்டுத்துக்குமே மேட்சாக இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி கோடுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு 2 சிம்பிள் இருக்குது, அதாவது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சிம்பிளை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2த்துக்கும் நடுவில் எனக்கு 2 கேரக்டர் டபுள் டாட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம், இந்த ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், அதனால வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் 2 கேரக்டர், அதாவது அது எனி கேரக்டராக வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ 61 இருந்தாலும் சரி, 72 இருந்தாலும் சரி. இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அதாவது என்னோட நியூ ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்குள்ள +91 ஐஃபன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் பேட்டர்னை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே இது வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து மல்டிபிள் லொகேஷனில் இருக்கிறதால குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் வந்து எக்ஸாக்டாக சேமாக வந்துருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த கண்ட்ரி கோடு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அது 91 ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இதில் முக்கியமான ஹிண்ட் என்னென்னா, அந்த ப்ளஸும் உங்களுக்கு மைனஸும் தான். ஏன்னா அதுதான் வந்து மேட்சிங்காக எல்லா இடத்துலையுமே இருந்தது. அது மேட்ச் இல்லாமல் வேறு ஏதாவது மாறி போச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத இடத்துலையும் உங்களுக்கு வந்து அது ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் காமனாக எனி சிங்கிள் கேரக்டர் ஆர் வைல்டு கார்டு கேரக்டர் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க.
அடுத்ததா மெட்டா கேரக்டர்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் வித் அண்ட் எண்ட் வித்ன்ற 2 ஆப்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் வித்ங்கிறது நார்மலா வந்து இந்த கேரட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல எண்ட் வித்துக்கு வந்து உங்களுக்கு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 வேல்யூமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்திருக்கிற கண்டென்ட்டோட எய்தர் பிகினிங்ல அப்படி இல்லைனா எண்ட்ல இருக்கிற பேட்டர்னை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் போய்ப்போம். இதுல வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் போல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு மேட்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நம்மளோட சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹே ஐ எம் பார்த்திபன், அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு ஹே ஐ எம் கார்த்திகேயன். ஸோ 2 பேர் வந்து இன்ட்ரோ கொடுக்குற போல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிங்கிள் கோட்டில் ஹே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து ஒரு ஹே மட்டும் வந்துருக்குது. அது எதனால அப்படின்னா நம்ம குளோபல் அக்கரன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால லாஸ்ட்டாக வந்து ஜி கொடுத்து குளோபல் அக்கரன்ஸில் இப்போ ரன் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹேவும் வந்திருக்கு. பட் என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னா நான் குளோபல் அக்கரன்ஸ் போட்டாலும் சரி போடனாலும் சரி எனக்கு அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதாவது கம்ப்ளீட் டெக்ஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல வர பேட்டர்ன் மட்டும் தான் நான் மேட்ச் பண்ணணும். அது வந்து நடுவில் வேற எங்க இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹே கொடுத்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் 6 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க குளோபல் அக்கரன்ஸே கொடுத்தாலும் அது வந்து அந்த ஸ்டார்ட்ல இருந்ததுன்னா மட்டும்தான் கன்சிடர் பண்ணும், இல்லைனா கன்சிடர் பண்ணாது. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹே மட்டும் தான் வந்திருக்கு, செகண்ட் இருக்கிறது வரல. ஈவன் தான் நம்ம வந்து குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்தாலும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலைன் மோடுன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் வந்து எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் போல இல்லாமல் மல்டிபிள் லைன்ஸ் மல்டிபிள் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குதுன்னா அதில் இருக்கிற எல்லா லைன்ஸ்லையும் நான் ஸ்டார்டிங்கில் இருக்கிற வேர்டை வந்து மேட்ச் பண்ணணும்னா அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு மல்டி லைன் மோடு போய்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கொரியை வந்து காப்பி பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை மல்டிபிள் லைன்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டர் கொடுத்ததால அது நியூ லைன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அகைன் வந்து இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹே மட்டும் தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் எம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதாவது நம்ம குளோபல் அக்கரன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது பக்கத்தில் வந்து எம் கொடுத்துக்கிறேன். இந்த எம்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி லைன் மோடுன்னு அர்த்தம். ஸோ இந்த யூஸ்வலாக இந்த எம் வந்து ஸ்டார்ட் வித் எண்ட் வித் இந்த 2 ஆப்ஷனுக்கு தான் ஒர்க் ஆகும். எதனால் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் வித் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லைனில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குதா இல்லை செகண்ட் லைனில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குதா அப்படின்றத போல நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஈவன் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த கார்த்திகேயன் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஹே கொடுத்துட்டு ஹே ஐ எம் பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக நம்ம குளோபல் அக்கரன்ஸ் கொடுக்கும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹே இருந்திருக்கு. பட் நான் இங்கே மல்டிலைன் மோடு போட்டு இந்த கேரட் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிபிள் லைனாக இருந்தாலும் நான் குளோபல் அக்கரன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு அந்த பிகினிங்கில் வர ஹே மட்டும் தான் வேணும், மற்ற ஹேஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே 2 டைம் தான் ஹே வந்திருக்கு. அதுவே நான் இந்த மல்டிலைன் மோடை தூக்கிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற இது மட்டும்தான் வந்துருக்குது. ஸோ ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிலைன் மோடு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஆனால் இந்த கேரட் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிலைன் மோடு இருக்குது, ஆனால் குளோபல் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 ஹேயும் வந்துருது. எதனால் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் வித் சிம்பிள் வந்து நம்ம கொடுக்கல, அந்த ஒரு ரீசனால. சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் நார்மலாக வந்து பிகினிங்கில் எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் வந்து உங்களுக்கு அந்த பிகினிங்கில் வர பேட்டர்னை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் கேரட் போடணும். அதுவே மல்டிலைன் மோடாக இருந்ததுன்னா எம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஈவன் வந்து குளோபல் கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லைன்லையும் சர்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா சிங்கிள் லைன் அதை ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் சர்ச் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அகைன் இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ஹே, அதாவது இங்க இருக்கிற ஹேவும் இதுல இருக்கிற ஹேவ் மட்டும் தான் வந்திருக்கு. இதை வந்து இக்னோர் பண்ணிடுச்சு. ஸோ சேம் லைக் தட் எப்படி வந்து ஸ்டார்ட் வித் வந்து ஒரு சென்டென்ஸ்லயோ இல்லை பேராகிராஃப்லயோ ஸ்டார்டிங்ல இருக்கிற பேட்டர்னை மேட்ச் பண்ணிச்சோ அதே போல எண்ட் வித்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற போல ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுக்குறேன் பாருங்க. இங்க என்ன பண்றோம்னா செலக்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு மேட்சஸ் கொடுத்துப்போம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஃப்ரம் கடலூர் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கமா போட்டுட்டு ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிட்டின்னு கொடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கடைசியாக அந்த சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேட்ச் பண்ணி எடுத்து தர போகிறேன். நமக்கு எண்டில் வந்து இந்த சிட்டி அப்படின்றது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த கமா கொடுத்துட்டு இதில் குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்துருவோம். அதே போல் வந்து நான் இந்த முறை வந்து சிட்டின்றத இங்கே கேபிட்டல்லையும் இங்கே லாயர்லையும் போட்டிருக்கேன். ஸோ அதனால கேஸ் இன்சென்சிட்டிவ் நான் செக் பண்ண போகிறேன். அதனால ஜிக்கு பக்கத்தில் ஐயும் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ரன் பண்ணுங்க. இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வரல. எதனால அப்படின்னா சாரி நம்ம வந்து சிட்டின்ற சர்ச் வேர்டியாக கொடுக்கல இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து
சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குளோபல் அக்கரன்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 2 சிட்டியுமே வந்திருக்கு. நம்ம கேசிங் சிட்டி கொடுத்ததால கேபிட்டல் சியும் வந்திருக்கு, அப்புறம் லோயர் சியும் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா எண்டு வித் யூஸ் பண்ணி கடைசியாக வர சிட்டியை மட்டும் நம்ம எடுத்துட்டு வர போறோம். அப்போ எண்டு வித்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் டாலர் சிம்பிள் ஆட் பண்ணுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் வித் பார்க்கும்போது அந்த பேட்டர்னுக்கு முன்னாடி வந்து கேரட் சிம்பிள் போட்டிருக்கோம், அதுவே எண்டு வித்தில் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த டாலர் சிம்பிள் கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக இருக்கிற சிட்டி மட்டும் தான் வந்திருக்கு, அதாவது இந்த சிட்டியை மட்டும் தான் அது கன்சிடர் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வந்து நம்ம வந்து கேசிங் சென்சிட்டிவ் கொடுத்தும் இந்த சிட்டி வந்து அதை எடுத்துக்கல. ஸோ சேம் லைக் தட் என்ன பண்ணலாம்னா இதையும் நம்ம மல்டிலைன் மோட்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த கொரியை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க எண்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதை மல்டிலைன் மோடா மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த லைனை வந்து என்டர் கொடுத்துக்கிறேன். பட் இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைன் போய்கிட்டேன். பட் ஸ்டில் வந்து நம்ம கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வித்னா என்ன அர்த்தம்னா அந்த லைன்ல கடைசியா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து எனக்கு இங்க ஒரு ஸ்பேஸும் ஒரு கமாவும் இருக்கு. நம்ம லாஸ்டா வந்து என்டர் கொடுக்கும்போது இந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த சிட்டி வந்து இந்த லைன்ல எண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நார்மலாக எண்ட் வித் யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே வந்து ஒரு டாட் இருந்திருக்கும், அதை வந்து நோட் பண்ண மாட்டாங்க. அதை நோட் பண்ணாமலே வந்து கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கணும் கடைசியாக அந்த பேட்டர்ன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டின்னு தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி தான் வந்திருக்குது. எதனால் அப்படின்னா இங்கே நம்ம இன்னும் மல்டிலைன் மோடு கொடுக்கல. ஸோ மல்டிலைன் மோடுக்கு யூஸ்வலாக வந்து இந்த எம்ன்ற கீவேர்டு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த வேர்டை வந்து நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா அடிஷனலாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் இதை எக்ஸிக்யூட் பண்ணி போகும்போது எனக்கு வந்து 2 சிட்டியுமே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த லைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக இருக்கிறது இங்கே இருக்கிற கேபிட்டல் சி இருக்கிற சிட்டி, அது இந்த லைனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே லோயர் கேஸில் இருக்கிற சிட்டி ரெண்டுமே வந்து கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் வித் அண்ட் எண்ட் வித் வந்து நம்மளோட பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததா மெட்டா கேரக்டர்ஸ்ல நம்ம வந்து 0 ஆர் மோர் அக்கரன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா நம்ம ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து எய்தர் வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னாலும் ஓகே, இல்லை மல்டிபிள் டைம்ஸ் அவைலபிளா இருக்குது அப்படின்னாலும் ஓகே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிளோடவே பார்ப்போம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் போய்கிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நோ கேரக்டர்ஸ் பிட்வீன் பேட்டர்ன், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல அந்த கேரக்டர் நம்ம எதிர்பார்க்குற கேரக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்றது. ஸோ ரொம்ப சிம்பிளா இங்க கலெக்ட் ஆல் த பார்ட் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 01 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டுக்கு PRT 02 கொடுத்து கேமரான்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம அந்த 2 பார்ட் நம்பரையும் எடுத்துட்டு வரணும். அதாவது பார்ட் 01ஐயும் PRT 02வையும் எடுத்துடணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் வந்து கொடுக்கறதுக்கு இப்போ நான் வந்து PRT அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இது மட்டும் கொண்டு வரும். அதாவது நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சென்டென்ஸ்ல நம்மளோட பேட்டர்னுக்கு PRT அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா 01 வந்து எப்படி வேணாலும் மாறும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ரெண்டுத்துக்குமே வந்து டாட்னு கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அந்த டாட்ங்கிறது எனி சிங்கிள் கேரக்டர் இல்லைன்னா வைல்டு கார்டு கேரக்டர்னு பார்த்திருப்போம். அப்ப அந்த ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு என்ன கேரக்டர் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால இந்த நம்பர் வந்து எனக்கு 01 02 அந்த ரெண்டுமே எடுத்தாரும். அதுக்கு முன்னாடி PRT அப்படின்ற பேட்டர்ன் இருந்தால் மேட்ச் பண்ணி எடுத்தாரும். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ண உடனே எனக்கு PRT 02 வந்துருது. அதுவே எனக்கு இந்த PART 01 அப்படின்னு வரணும்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்ட் 1 மட்டும் வந்திருக்கு. பட் நமக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வரணும். அதாவது பார்ட் 1 வரணும், PRT 02 வரணும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த PARTல இந்த ஏக்கு பதில் இங்கேயும் வந்து ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். ஸோ டாட் யூஸ்வலா என்ன அர்த்தம் அப்படின்னா எனி சிங்கிள் கேரக்டர் தான் அர்த்தம் இல்லையா. அதனால நான் இப்போ ரன் பண்ணும்போது அது என்ன கன்சிடர் பண்ணிக்கிச்சுன்னா இந்த டாட் இருக்கிற இடத்துல ஏவை கன்சிடர் பண்ணிக்கிச்சு. பட் இங்க பிரச்சனை என்னன்னா நமக்கு அந்த இடத்துல கேரக்டரே இல்லை, சரிங்களா. அப்ப அந்த மாதிரி கேரக்டரே இல்லாம போனாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு தான் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 0 ஆர் மோர் அக்கரன்ஸ், அதாவது வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டார் சிம்பிள் நம்ம எந்த இடத்துக்கு கொடுக்கணும்னா இந்த டாட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது பக்கத்துல வந்து நான் இங்க ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கம்பைன் ஆனதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல எய்தர் டாட் இருக்கலாம் இல்ல வந்து மெனி டாட் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா நோ கேரக்டர் பிட்வீன் பேட்டர்ன், அதாவது இந்த Pக்கும் Rக்கும் நடுவில் எந்த கேரக்டரும் இல்லைனாலும் கொண்டு வரணும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்தாலும் எடுத்தான்னு அர்த்தம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இதை மட்டும் ரன் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து PRT 01 MICன்னு வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கு கம்ப்ளீட் லைன். எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் என்னன்னா இந்த PRT நம்ம செக் பண்றோம் இல்லைங்களா, இது பக்கத்துல வந்து நான் 2 டாட் கொடுத்துட்டேன். அதே போல எனக்கு இங்க இருக்கிறது எனக்கு வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எண்ட்ல ஃபர்ஸ்ட் குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ குளோபல் அக்கரன்ஸ்க்கு நம்ம G கொடுத்துப்போம். கொடுத்துட்டு அகைன் வந்து ரன் பண்ணுங்க.
ஸ்டில் வந்து உங்களுக்கு அதே போல தான் வந்திருக்கு. எதனால அப்படின்னா இது வந்து மல்டிபிள் லைன்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து இந்த கேரக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லைன்ல இருக்குது இல்லையா. அப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டி லைன் மோடுக்கு எம் கொடுத்துக்கலாம் இல்லையா. கொடுத்துட்டு அகைன் வந்து ரன் பண்றோம். இப்போ வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பிஆர்டி இருக்குது இல்லைங்களா, இந்த பிஆர்டிக்கு நடுவில் ஏதாவது ஒரு கேரக்டர், அதாவது எனி கேரக்டர் வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த ஏவை கன்சிடர் பண்ணி பார்ட்னு வந்துருது. அதுக்கப்புறம் இருக்கிற 2 டாட்டுக்கு பதில் 0-1 அப்படின்னு சொல்லி எடுத்து வந்துருது. அதே போல மல்டி லைன் மோடு போட்டதால 2வது லைன்ல போயிட்டு இந்த பிக்கும் ஆருக்கும் நடுவில் எந்த கேரக்டருமே இல்லை, அதாவது நோ கேரக்டர் பிட்வீன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எதுவுமே இல்லாம அதையும் கன்சிடர் பண்ணி எடுத்து வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற 2 டாட்டுக்கு 0-2 எடுத்து வந்துருது. ஸோ இப்போ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்டாரை வந்து எந்த ஒரு கேரக்டருமே இல்லாம இருந்தாலும் இல்லை ஏதாவது கேரக்டர் இருந்தாலும் நம்ம எடுத்து தர முடியும். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன். அதே எக்ஸாம்பிள் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மெனி கேரக்டர்ஸ் பிட்வீன் த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். அதுவே மெனி கேரக்டர்ஸா இருந்தாலும் அது எடுத்துக்கும். அதாவது நான் இங்க என்ன பண்றேன்னா அதே கான்செப்ட் எக்ஸாம்பிள்ல இந்த முறை நான் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், சிங்கிள் கோட்ல டாட் கொடுத்து ஸ்டார் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு ஐஃபன் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து இந்த 2 சென்டென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த பார்ட் நம்பருக்கு அப்புறம் இங்க ஐஃபன் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நான் மெயின் பேட்டர்னா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், அது எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கலாம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கலாம்ன்றதுக்காக நான் டாட் கொடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்துல ஸ்டார் கொடுத்துருக்கிறது என்ன அர்த்தம்னா மெனி கேரக்டர்ஸ், அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம்னு அர்த்தம். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ஐசி வரையும் வந்திருக்கு. எதனால நம்ம இன்னும் குளோபல் அக்கரன்ஸ் போடல. ஸோ குளோபல் அக்கரன்ஸும் மல்டி லைன் மோடும் கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பார்ட் நம்பர் 1 பார்ட் நம்பர் 2 ரெண்டுமே வந்து எடுத்து வந்துருது. ஸோ அப்போ ஸ்டாருங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 ஆர் மோர் அக்கரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, அந்த எனி கேரக்டரோ டாட்டோ இல்லை வேற ஏதாவதோ அது வந்து இல்லாமலும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸும் அந்த அக்கரன்ஸ் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மெட்டா கேரக்டர்ஸ்ல 1 ஆர் மோர் அக்கரன்ஸ்ன்ற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய செக்ஷன்ல பார்த்துருப்போம். பிளஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளஸ் சிம்பிள் வந்து ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து PostgreSQL ப்ரோக்ராம். இதுல வந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுல வந்து கலெக்ட் ஆல் த எம்ப்ளாயி நம்பர்ஸ் விச் ஸ்டார்ட்ஸ் வித் EREMPன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எம்ப்ளாயிஸ்னு ஒரு ஹெட்டிங் போல இருக்கு. அதுக்கப்புறம் E1 கொடுத்துருக்காங்க. அந்த E1ங்கிறது தான் வந்து எம்ப்ளாயி நம்பர் பார்த்தியல் கொடுத்துருக்காங்க. அதே போல 2வது எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா EMP எம்ப்ளாய்க்கு வந்து ஷார்ட்டா EMPன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் வந்து 3 கொடுத்துட்டு லீனான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது. எஸ்ன்னு போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா இதுல கரெக்டா வந்து இந்த E1ஐயும் EMP3ஐயும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, எம்ப்ளாயி நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுல நமக்கு இருக்கிற ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஏற்கனவே நம்ம வந்து 0 ஆர் மோர் அக்கரன்ஸ்ல ஸ்டார் யூஸ் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் அதை வச்சு நம்ம என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். அதை அவாய்ட் பண்றதுக்கு எப்படி வந்து பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேட்டர்ன் கொடுக்கறதுக்காக கமா கொடுத்துட்டு இந்த சிங்கிள் கோட்ல கொடுத்துக்கிறேன். இந்த எதுக்காக அப்படின்னா அந்த எம்ப்ளாயி நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால கொடுத்துக்கிறேன். அது போல எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஃபன் யூஸ் பண்ணி முடியுது இல்லையா, அதனால ஐஃபன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த க்கும் ஐஃபனுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த E1 இருக்கு இல்லையா, இதுல வந்து நோ கேரக்டர் இருக்கு. அதே போல இந்த க்கும் 3க்கும் அதாவது இந்த ஐஃபனுக்கும் நடுவில் MP3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ 0 ஆர் மோர் கேரக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து 0 ஆர் மோர் அக்கரன்ஸ் பார்த்து ஸ்டார்னு படிச்சிருப்போம். அதுவே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால நான் அந்த க்கும் ஐஃபனுக்கும் நடுவில் என்ன பண்ணிக்கிறேன்னா டாட் வச்சுட்டு ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த டாட்ங்கிறது எனி கேரக்டர், ஸ்டார் கொடுத்ததால எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் இருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருக்கலாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த E1 வரும், EMP3 வரும். சோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே போல மல்டி லைன் மோடுக்காக M கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போலயே அந்த எம்ப்ளாயி நம்பர்ஸ் வந்து E1 வந்துருச்சு, EMP3 வந்துருச்சு. பட் இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்க ஹெட்டிங்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் வந்து இந்த பேட்டர்ன்ல மேட்ச் ஆயிடுச்சு. ஸ்டார் கொடுத்ததால அது வந்து 0 கேரக்டர்ஸ் எடுத்துக்கும், அதாவது வந்து எந்த கேரக்டருமே இல்லைனாலும் எடுத்துக்கும். அதனால அந்த ஐஃபன்ங்கிறது இங்க வந்துருது. எனக்கு வந்து இந்த ஐஃபன் வரக்கூடாது, E1 EMP3 மட்டும்தான் வரணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 0 ஆர் மோர் அக்கரன்ஸ்க்கு பதில் இந்த 1 ஆர் மோர் அக்கரன்ஸ், அதாவது இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்டாரை டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு தேவையில்லாத இந்த ஹெட்டிங் வரல, எனக்கு வந்து அந்த எம்ப்ளாயியோட நம்பர் அதாவது E1 EMP3 மட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போ பிளஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கொடுக்குற பேட்டர்ன் அட்லீஸ்ட் வந்து ஒரு கேரக்டராவது இருக்கணும், இல்லை அப்படின்னா மல்டிபிள் கேரக்டர் இருக்கலாம். அதுவே நீங்க ஸ்டார் போனீங்கன்னா உங்களுக்கு 0 கேரக்டர்ஸ், அதாவது எந்த கேரக்டரும் இல்லாமலும் இருக்கலாம், இல்ல மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களோட ப்ராக்டிகல் ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நீங்க தான் வந்து அந்த கரெக்டான சிம்பிளை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க.
அடுத்ததா மெட்டா கேரக்டர்ஸ்ல 0 ஆர் 1 அக்கரன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அந்த 0 ஆர் 1 ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு கொஸ்டின் மார்க் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிகலா அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் போய்க்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கெட் ஒன்லி கரண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க நிறைய எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து எக்ஸ் எம்ப்ளாயி, அதாவது வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்காங்க. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் எம்ப்ளாயிஸ் நேம் மட்டும் கொண்டு வரணும். ஸோ அதுல இருக்கிற பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி எல்லா எம்ப்ளாயிஸ் நேமும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஃபன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் நேம் வந்து அதாவது எம்ப்ளாயோட நேம் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி இருக்கிற நேம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிம்பிளா அப்ளை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதனால என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேட்டர்ன் அப்ளை பண்றதுக்கு சிங்கிள் போட்டு ஸோ நமக்கு ஐஃபனுக்கு அப்புறம் எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் நான் ஐஃபன் கொடுத்துக்கிறேன். ஐஃபன் கொடுத்துட்டு டாட் கொடுத்து ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 0 ஆர் மோர் அக்கரன்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஐஃபனுக்கு அப்புறம் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்துடும். ஸோ இதை மட்டும் வந்து ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தான் எண்டில் வந்து குளோபல் அக்கரன்ஸ், அதுக்கப்புறம் மல்டிலைன் மோடுக்கு எம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ் நேமும் வந்துருது. பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் வேணும். சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்குது இல்லைங்களா. அதாவது இந்த ஐஃபனுக்கு முன்னாடி ஈன்ற பேட்டர்ன் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஈக்கும் ஐஃபனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. ஒரு இடத்துல வந்து கோலன் ஐஃபன் இருக்கு, ஒரு இடத்துல ஐஃபன் மட்டும் இருக்கு, இன்னொரு இடத்துல எக்ஸ்எம்ப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள வந்து நாம நார்மலா யூஸ் பண்றேன் அந்த ஸ்டாரே யூஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது டாட் கொடுத்துட்டு ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஈக்கும் ஐஃபனுக்கும் நடுவில் எய்தர் வந்து 0 கேரக்டர்ஸ் இருக்கலாம், அப்படின்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா எம்ப்ளாயிஸ் நேமும் எடுத்து வந்துருது. பட் அதில் என்னன்னா எக்ஸ் எம்ப்ளாயி நேமும் எடுத்து வந்திருக்கு. எதனால அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆயிருக்கு, ஐஃபன் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே அந்த ஈயும் ஐஃபனும் இருக்கு. பட் இந்த எக்ஸ் எம்ப்ளாயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈயும் ஐஃபனும் இருக்கு. நம்ம மெனி கேரக்டர் வந்து இங்க அக்செப்ட் பண்ணதால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ் எம்பும் வந்துருது. ஸோ அப்போ நம்ம அந்த மெனி அக்கரன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் தேவை இல்லையா. அதுதான் வந்து இங்க 0 ஆர் 1 அக்கரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கொஸ்டின் மார்க் சிம்பிள். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதில் கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எய்தர் 0 கேரக்டர், அதாவது எதுவுமே இல்லாம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 கேரக்டர் இருக்கலாம்னு அர்த்தம். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்கும் ஐஃபனுக்கும் நடுவுல பார்ட்டிபன்ல 1 கேரக்டர் வந்து கோலன் வந்திருக்கு. அதுவே வந்து இங்க லீலால பாத்தீங்கன்னா ஈக்கும் ஐஃபனுக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. சோ அப்ப நம்மளோட கண்டிஷன் ரெண்டுமே இதுல வந்து மேட்ச் ஆகுது. பட் இங்க EXEMP பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அக்கரன்ஸ் வந்திருக்கு. சோ இதை வந்து அவாய்ட் பண்ணிடும். சோ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போல வந்து கரண்ட் எம்ப்ளாயிஸ் நேம்ஸ் மட்டும் கொண்டு வந்துருக்குது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கொஸ்டின் மார்க் சிம்பிள், அதாவது வந்து 0 ஆர் 1 அக்கரன்ஸ் வந்து ப்ராக்டிகலா யூஸ் பண்ணிக்க முடியும். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துங்க. அடுத்ததான் நம்ம மெட்டா கேரக்டர்ஸ்ல எப்படி வந்து ஒரு பேட்டர்ன்ல ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் அச்சீவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கான சிம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் 0 ஆர் 1 அக்கரன்ஸ், இல்லைனா 0 ஆர் மோர் அக்கரன்ஸ், இல்லைனா 1 ஆர் மோர் அக்கரன்ஸ்னு இருந்திருக்கும். அதாவது நம்மளால வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அச்சீவ் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து கர்லி பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து ப்ராக்டிகலா யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்யர்மெண்ட்ல ஒரு 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒன்னு லேண்ட்லைன் நம்பர் போல இருக்கு, இன்னொன்னு வந்து மொபைல் நம்பர் போல இருக்கு. இவங்க வந்து நம்மள்ட்ட கெட் ஒன்லி மொபைல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுத்துட்டு வரலாம்னா நமக்கு ஈஸியா இருக்கிற வந்து பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோலன் இருக்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸா தான் வருது. ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எண்டில் கமா கொடுத்துக்கிட்டு இதுல வந்து சிங்கிள் கோட்குள்ள உங்களுக்கு வந்து ஃபோன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கோலன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதையும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வரது எல்லாமே நமக்கு வந்து ஃபோன் நம்பரா இருக்குது இல்லையா. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க டாட் வச்சு ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் யூஸ்வலா நம்ம என்ன படிச்சிருப்போம்னா 0 ஆர் மோர் அக்கரன்ஸ்னு அர்த்தம். அப்போ அங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதை வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மல்டிலைனுக்கு எம் போட்டுக்கோம், குளோபலுக்கு ஜி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா ஃபோன் நம்பரும் வந்திருக்கு. பட் இங்க வந்து நான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 10 டிஜிட்ஸ் தான் தேவை. அதாவது என்னன்னா மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 10 டிஜிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்கு லேண்ட்லைன் நம்பர் வந்து 6 டிஜிட்ஸ்ல இருக்கு. அப்போ எனக்கு வந்து எக்ஸாக்டா 10 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு பதில் இங்க கர்லி பிராக்கெட் கொடுத்துருங்க. அந்த கர்லி பிராக்கெட்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டா வந்து 10 கேரக்டர்ஸ் இருந்தா தான் எடுத்துக்கும், இல்லைனா எடுத்துக்காது. இப்படிதான் வந்து நம்ம கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுல வந்து நம்ம எவ்வளவு அக்கரன்ஸ் தேவையோ அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மெட்டா கேரக்டர்ஸ்ல எய்தர் ஆர் ஃபங்க்ஷன் பத்தி யூஸ் பண்ண போறோம். ஸோ எய்தர் ஆர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ்வலா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க.
எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. அந்த 2 பேட்டர்ன்ல எது வேணாலும் நம்ம எடுத்துட்டு வரலாம்னா, அப்போ வந்து நம்ம எதிரா போய்க்கலாம். ஸோ ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அக்கவுண்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலெக்ட் அக்கவுண்ட் நம்பர் ஸ்டார்ட் வித் 4 ஆர் 5. அதாவது இங்க இருக்கிற அக்கவுண்ட் நம்பர்லாம் எதெல்லாம் 4லயோ இல்ல வந்து 5லயோ ஸ்டார்ட் ஆகுதோ அதை மட்டும் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நார்மலா கொடுக்குற போல இங்க வந்து சிங்கிள் கோட் போட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4ல ஸ்டார்ட் பண்ற சீரிஸ்லாம் எடுத்துடலாம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4 கொடுத்துக்கிறேன். 4 கொடுத்துட்டு யூஸ்வலா 4க்கு அப்புறம் எந்த நம்பர் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டாட் வச்சுட்டு ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க எந்த கேரக்டர் இல்லாமலும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி 4 டாட் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா 4ல இருக்கிற சீரிஸ் மட்டும் எல்லாமே கொண்டு வரும் இல்லையா. அது மட்டும் இல்லாம நம்ம கமா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ல GM கொடுத்துருக்கோம். ஸோ G வந்து குளோபல், அது போல வந்து M வந்து மல்டிலைன் மோடுக்காக M கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இருக்கிற எல்லா 4 சீரிஸும் வந்துருது. இதே போல வந்து நான் 5 சீரிஸும் எடுக்கணும் இல்லையா. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பைப் சிம்பிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அகைன் வந்து 5 டாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எய்தர் வந்து 4 சீரீஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாரும், அப்படி இல்லை அப்படின்னா 5 சீரீஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாருன்னு அர்த்தம். இப்போ அகைன் இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. நமக்கு 5 சீரீஸும் வந்துருது, நடுவில் இருக்கிற 6 சீரீஸ் மட்டும் எடுத்தார்ல. ஸோ அப்போ எதிராக இருந்தது நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. அந்த 2த்துல எது மேட்ச் ஆச்சுனாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாரணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ன்ற டாபிக் பத்தி இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்டென்ட்ல ஒரு காமனான கேரக்டர் குரூப்ஸையோ இல்ல காமனான பொசிஷனையோ நம்ம வந்து ஒரு ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி தான் இந்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ பொசிஷன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பொசிஷனை பேஸ் பண்ணியிருக்கும். ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் குரூப் பத்தி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மேட்சஸ் ஒன்லி அட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட்னு இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம மெட்டா கேரக்டர்ஸ்ல ஸ்டார்ட் வித்துக்கு வந்து கேரட் சிம்பிளும் எண்ட் வித்துக்கு டாலர் சிம்பிளும் பார்த்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அதே போல தான். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஷார்ட் அண்ட் ஆப்ரேஷன், அதாவது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்லாஷ் ஏ யூஸ் பண்ணுவாங்க, எண்ட்னா ஸ்லாஷ் இசட் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்து குளோபல் அக்கரன்ஸோ இல்ல வந்து மல்டிலைன் மோட யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகினிங் ஆர் எண்ட்ல இருக்கிற பேட்டர்னை மட்டும் தான் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வந்து மேட்ச் ஒன்லி அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ஸ்லாஷ் ஏ கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கான சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி நான் இங்கே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்சஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹேன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லைனா வச்சு 2த்துலையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஸ்லாஷ் ஏ யூஸ் பண்ணும்போது இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட்லையும், அது மல்டிலைன் மோட்லாம் கன்சிடர் பண்ணாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ ஒட்டுமொத்த கண்டென்ட்லையும் இந்த பிகினிங்ல இருக்கிற ஹேயை மட்டும் நமக்கு வந்து மேட்ச் பண்ணி எடுத்தாரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இங்க கமா கொடுத்துட்டு ஃபைன் பண்றதுக்கு யூஸ்வலா நம்ம ஹே அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதை கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் வரும். ஸோ அதே போல இங்க ஸ்லாஷ் ஏ, அதாவது இந்த இடத்துல நம்மளோட பேட்டர்னுக்கு முன்னாடி ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்துருங்க. எதனால அப்படின்னா பிகினிங்ல இருக்கிறத நம்ம செக் பண்றோம் இல்லையா, அதனால முன்னாடி கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் தான் எடுத்து வந்திருக்கும். ஈவன் இதுல நீங்க குளோபல் அப்ளை பண்ணாலும் அது யூஸ் ஆகாது. எதனால அப்படின்னா நான் இங்க யூஸ் பண்றோம் பாருங்க, ஜி கொடுக்குறேன், கொடுத்துட்டு ரன் பண்றேன். அப்பயும் எனக்கு வந்து ஒரே ஒன்று தான் வந்திருக்கு. எதனால அப்படின்னா அந்த ஸ்லாஷிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் எடுத்தாரும். சப்போஸ் நான் இந்த ஸ்லாஷியை கொடுக்காம ரன் பண்ணேன் அப்படின்னா குளோபல் அக்கரன்ஸ் அப்படின்னா காமனா இருக்கிற எல்லா ஹேவும் எடுத்தாரும். ஸோ அப்ப உங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்டேஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கண்டென்ட் எவ்வளவு இருந்தாலும் சரி, மல்டிபிள் லைன்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க மல்டி லைன் மோடு நீங்க எம் கொடுத்தீங்கனாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் எடுத்தாரும். அப்ப நீங்க ஸ்லாஷியை போகும்போது கண்டிப்பா ஜியும் எம்மும் நமக்கு தேவையே படாது. ஸோ இதை மட்டும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணா போதும். இதே போலதான் எக்ஸாக்டா வந்து எண்ட்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்லாஷ் ரிசல்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சிட்டின்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் எடுத்துட்டு வரேன். ஸோ அதுக்கு வந்து கமா கொடுத்துட்டு அடுத்த லைன்ல இதுல சிட்டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் இசட் எண்ட்ல நம்ம கொடுக்கணுன்றப்போ அந்த சிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லாஷ் இசட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கும் சேம் லைக் தட் இங்க கடைசியா இருக்கிற சிட்டியை தான் கொண்டு வந்திருக்கும். சப்போஸ் நான் இங்க வந்து லாயர் கேஸ்ல போட்டுட்டு இதை ரன் பண்றேன் பாருங்க, எனக்கு எதுவுமே வரல. ஏன் அப்படின்னா லாஸ்ட்ல எண்ட்ல வந்து இது மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேஸ் இன்சென்சிட்டிவ்க்கு ஐ யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க, எனக்கு வந்து அது மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்கும். ஸோ இப்படிதான் அந்த ஸ்பெஷல் நோட்டேஷன், அதாவது ஸ்லாஷ் ஏவும் ஸ்லாஷ் ரிசல்ட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிகினிங்ல இருக்கிற பேட்டர்னையும் இல்ல வந்து எண்ட்ல இருக்கிற பேட்டர்னையும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்ததா ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல எப்படி வந்து ஒரு பேட்டர்னை ஸ்டார்ட்லயோ இல்ல எண்ட்லயோ எம்டி ஸ்ட்ரிங் இருக்கிற போல மேட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ல ஸ்லாஷ் ஒய்ன்ற கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ப்ராக்டிகலா யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இங்க நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் வேர்ட் மை, அதாவது இந்த மைன்ற ஒரு வேர்டு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இன் கேஸ் இன்சென்சிட்டிவ் அண்ட் குளோபல் சர்ச்ல வந்து நமக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கான சென்டென்ஸையும் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம என்ன எடுத்துட்டு வரணும்னா இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல இருந்து வெறும் மைன்னு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு வரணும். யூஸ்வலா அந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துட்டு வரதுக்குன்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ல நான் மை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கரன்ஸ் வந்திருக்கு. ஆனா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல இன்கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால
கம்மா கொடுத்துட்டு அகைன் வந்து சிங்கிள் கோட்குள்ள ஐ ஜி ரெண்டுமே கொடுத்துக்கிறேன். ஐ வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்க்கு, அது போல ஜி வந்து குளோபல் அக்கரன்ஸுக்கு. இப்போ வந்து நீங்க இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்து மை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா இந்த சென்டென்ஸை கரெக்டா ரீட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு இடத்துல மைன்னு என்னால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. மற்ற மைன்ற கேரக்டர்லாம் இந்த மைசூர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாந்துருக்கு. அது போல வந்து இந்த எமி அதுல இருந்து வந்து எடுத்தாந்துருக்கு. ஸோ அப்ப எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, இந்த மைன்ற கேரக்டர் மட்டும் வேணும்னு பார்க்கும்போது அந்த பேட்டர்னை நம்ம எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம்னா ஸ்டார்ட்லயும் எண்ட்லயும் வந்து உங்களுக்கு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கிறப்போ நம்ம பார்க்க முடியும். எதனால அப்படின்னா அந்த எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன்னா இங்க வந்து பாருங்க மைக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையா, அதை தான் எம்டி ஸ்ட்ரிங் சொல்றேன். ஈவன் வந்து ஒய்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸையும் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் ஸ்பேஸ் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்ததுன்னா அங்க வந்து வேற ஏதோ கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்லாஷ் ஒய்ன்ற அந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷார்ட் ஹேண்டுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த மை இருக்கு இல்லைங்களா, இதுல ஃப்ரண்ட்ல கொடுக்குறேன். இந்த இடத்துல இப்ப நம்ம ஸ்லாஷ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எம்முக்கு முன்னாடி எங்கெல்லாம் எம்டி ஸ்ட்ரிங் இருக்கோ அதை மட்டும் இப்போ மேட்ச் பண்ணி எடுத்தாரும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 4 இருந்தது நமக்கு 3 குறைஞ்சிடுச்சு. அதாவது எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது அப்படின்னா இந்த ஒரு எம்ஐ வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த மைசூர் இருக்கு இல்லைங்களா, இந்த எம்முக்கு முன்னாடி எம்டி ஸ்ட்ரிங் இருக்குன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே போல இந்த இடத்துல இருக்கிற எம்டி ஸ்ட்ரிங்கையும் கன்சிடர் பண்ணி இந்த 3 மை தான் வந்து இங்க கொண்டு வந்திருக்குது. இந்த எமியில இருக்கிறத வந்து கொண்டு வந்திருக்காது. எதனாலனா இந்த எம்முக்கு முன்னாடி இ வந்துருது, அதாவது கேரக்டர் வந்துருது. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சேம் லைக் தட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மைசூரையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக மறுபடியும் இந்த மைக்கு பக்கத்துல ஸ்லாஷ் ஒய்னு கொடுத்துக்கிறேன். அப்ப அந்த மைன்ற கேரக்டர் பேட்டர்னுக்கு முன்னாடியும் பின்னாடி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அது எம்டி ஸ்ட்ரிங் தானான்னு வேலிடேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 தான் வந்திருக்கு. அப்ப எனக்கு எக்ஸாக்டா என்ன வேர்டு தேவையோ அந்த வேர்டை மட்டும் நான் எக்ஸாக்டா வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்படிதான் ஸ்லாஷ் ஒய் யூஸ் பண்ணி நம்ம எம்டி ஸ்ட்ரிங்கோட நம்மளோட பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும். இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல எப்படி வந்து ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம வெறும் டிஜிட்ஸை மட்டுமோ இல்லைனா எக்ஸப்ட் டிஜிட்ஸை மட்டும் பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்ஸுக்கு ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லோயர் கேஸ்ல. அதுவே எக்ஸப்ட் டிஜிட்ஸ் அப்படின்னா கேபிட்டல்ல வந்து நம்ம டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் ஆல் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல இருக்கிற டிஜிட்ஸை மட்டும் நம்ம நம்பர்ஸை மட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இதுல நம்ம சர்ச் பண்றதுக்கு யூஸ்வலா சிங்கிள் கோட்ல என்ன பண்ணிக்கலாம் ஸ்லாஷ் டி அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட் மட்டும் எடுத்தாலும். பட் என்னன்னா இது வந்து சிங்கிள் அக்கரன்ஸ், அதனால ஒரு நம்பர் மட்டும் எடுத்து வந்திருக்கு. அப்போ நம்ம குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்தோம்னா அதாவது கமா கொடுத்துட்டு ஜி கொடுத்துருங்க. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா டிஜிட்ஸுமே உங்களுக்கு வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்பரை தவிர வேற கேரக்டர்ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ ஆல்பபெட்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து இதை டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்போஸ் எனக்கு வந்து தனித்தனி நம்பரா வராம ஒரு ஃபோன் நம்பர் பேட்டர்ன்லேயே வேணும், அதாவது இந்த 2வது எக்ஸாம்பிள்ல. ஸோ இந்த மாதிரி வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கொரியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மெட்டா கேரக்டர்ஸ் படிச்சிருப்போம். அதுல வந்து நம்மளால ஸ்பெசிபிக் அக்கரன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா, அதாவது கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும்ன்றதும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதை தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். அதாவது இந்த ஸ்லாஷ் டி பக்கத்துல கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இது உள்ள வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டினியூஸா 10 டிஜிட்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற போலயே 2 ஃபோன் நம்பர்ஸ் நமக்கு வந்துருது அந்த 10 நம்ம அடிஷனல் ஆட் பண்ணதால. அதே போல வந்து நம்ம டிஜிட்ஸ் மட்டும் இல்லாம நான் டிஜிட்ஸ், அதாவது டிஜிட்ஸை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் இந்த கொரியை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அதாவது லோயர் கேஸ்ல டிக்கு பதில் அப்பர் கேஸ் டி கொடுத்தீங்க அப்படின்னா அது டிஜிட்ஸை தவிர மற்றது எல்லாத்தையும் எடுத்து வரும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆல்பபெட்ஸா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் எது இருந்தாலுமே வரும், நம்பர்ஸ் மட்டும் இதுல எடுத்துட்டு வராது. ஸோ இப்படிதான் நம்ம ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல ஸ்லாஷ் டி இல்ல லோயர் கேஸ்ல இல்ல அப்பர் கேஸ்ல யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டிஜிட்ஸோ இல்ல நான் டிஜிட்ஸோ ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல எப்படி வந்து ஸ்பேஸையோ இல்ல வந்து நான் ஸ்பேஸ் கேரக்டரையோ மேட்ச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு நமக்கு வந்து ஸ்லாஷ் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லோயர் கேஸ்ல. அதுவே வந்து எக்ஸப்ட் ஸ்பேஸ், அதாவது அதுக்கு ஆப்போசிட்டா எடுக்கணும் அப்படின்னா அப்பர் கேஸ்ல எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு போஸ்ட்கிரஸ்எஸ்கியூஎல்ல பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல் ஸ்பேசஸ் வித் ஹைஃபன் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க இருக்கிற ஸ்பேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஐஃபன் வச்சு யூஸ் பண்ணணும்ன்றாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஏற்கனவே வந்து ஆல் ஸ்பேசஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லோயர் கேஸ், அதாவது ஸ்லாஷ் போட்டு லோயர் கேஸ்ல எஸ் போட்டீங்க அப்படின்னா அது ஸ்பேஸா கன்சிடர் பண்ணிக்கணும் அர்த்தம். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ரெஜெக்ட்ஸ் ரீப்ளேஸ் இந்த கான்செப்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸுங்கிறதால நான் ஸ்லாஷ் செஷன் கொடுத்துக்கிறேன். நீங்க நார்மலா வந்து இப்படி ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் வந்து இந்த ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அதனால வந்து ஸ்லாஷ் கொடுத்து லோயர் கேஸ்ல எஸ் கொடுத்துக்கிறேன்.
லோயர் கேஸ்ல எஸ் கொடுத்தா தான் வந்து ஸ்பேஸா கன்சிடர் பண்ணும். அது நீங்க கேபிட்டல்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது நான் ஸ்பேஸா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்க வந்து லோயர் கேஸ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல கமா கொடுத்து நியூ கேரக்டர் வந்து நமக்கு என்ன வேணும், ஹைஃபன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு குளோபல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். அப்பதான் வந்து இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு ஒரு முறை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்ததோ அந்த இடத்துல வந்து ஐஃபன் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஸ்பெஷல் சீக்வன்ஸ்னா ஸ்லாஷ் போட்டு லோயர் கேசஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூசிங் நான் ஸ்பேஸ்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நான் ஸ்பேஸ்னா உங்களுக்கு கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அதே சென்டென்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பிளிட் பண்ண போறோம். அதாவது அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பிளிட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஸ்பேஸ் கேரக்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்சஸ்ல யூஸ்வலா வந்து நம்மளோட பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சிங்கிள் கோட்ல ஸ்லாஷ் கொடுத்து கேபிட்டல் எஸ் கொடுத்துருங்க. கேபிட்டல் எஸ்னா என்ன அர்த்தம், நான் ஸ்பேஸ்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எடுத்தோடனே பார்த்திபன் ஆரம்பிக்குது இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து நான் ஸ்பேஸ். ஏன் அப்படின்னா பீன் இருக்குது, அதுக்கப்புறம் ஏ நான் ஸ்பேஸ், ஆர் நான் ஸ்பேஸ், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எப்ப வந்து நமக்கு ஸ்பேஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணுக்கு அப்புறம் நைனுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஸ்பேஸ். அப்ப நம்ம இந்த பிளஸ் எஸ் கொடுக்கறதால என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்து இருக்கிற நான் ஸ்பேஸ் கேரக்டர் எல்லாமே எடுத்துக்கோ. பட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். இல்ல அப்படின்னா அது ஒரே ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கும். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் கொடுத்துக்கிறேன். யூஸ்வலா நம்ம பிளஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கேரக்டர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால வந்து பிளஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம குளோபல் அக்கரன்ஸ் கொடுக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக இங்க ஜி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதை மட்டும் ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்த்திபன் மட்டும் உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்பேஸ் கேரக்டரா எடுத்து அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் எங்க ஸ்பேஸ் வருதோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அகைன் வந்து உங்களுக்கு 9ல ஸ்டார்ட் பண்ணி 0 முடிகிற வரைக்கும் நான் ஸ்பேஸ் தான். ஸோ அதனால அது எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கு. அகைன் வந்து ஸ்பேஸ் வரும்போது அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நான் ஸ்பேஸ் கேரக்டர் வந்து ஸ்பிளிட்டிங் ஆபரேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை போல நிறைய ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பேட்டர்ன்லாம் காம்பினேஷன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததா ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல நம்ம எப்படி வந்து லிட்டரல் அண்ட் நான் லிட்டரல் கேரக்டர்ஸை அக்சஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ காமனா லிட்டரல் கேரக்டர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆல்பபெட்ஸ், இருக்கிற எல்லா நம்பர்ஸ், ஈவன் ஸ்பெஷல் கேரக்டர்ல அண்டர்ஸ்கோர் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாமே லிட்டரல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே நான் லிட்டரல் கேரக்டர்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர், அதாவது அண்டர்ஸ்கோர் தவிர மற்ற எல்லா ஸ்பெஷல் கேரக்டருமே நான் லிட்டரல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிளோட இங்க பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் போல கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இருக்கிற லிட்டரல் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வர போறோம். அது போல இருக்கிற நான் லிட்டரல் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து வர போறோம். ஸோ லிட்டரல் கேரக்டர்ஸ்னா ஸ்பெஷல் கேரக்டர் தவிர மற்ற எல்லா ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், ஈவன் அண்டர்ஸ்கோரையும் எடுத்து வர போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கான கேரக்டர் வந்து ஸ்லாஷ் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது லோயர் கேஸ் டபிள்யூ. ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்க கமா கொடுத்துட்டு சிங்கிள் கோட்குள்ள ஸ்லாஷ் டபிள்யூ, அதாவது லோயர் கேஸ்ல கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என் மட்டும் வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பபெட்டா இருக்கு, அது வந்து உங்களுக்கு லிட்டரல் கேரக்டர், அதனால அதை எடுத்து வந்திருக்கு. ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வரதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா குளோபல் அக்கரன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அது ப்ராசஸ் பண்ணிருக்கோம். என்ன வந்திருக்கு, ஓ வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோலன் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து நான் லிட்டரல். அதுக்கப்புறம் இருக்கிற அண்டர்ஸ்கோர் வந்து நமக்கு இங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இப்போ இதுவே வந்து தனித்தனி கேரக்டரா எடுக்காம எனக்கு வந்து அந்த ஒரு பேட்டர்ன் போல எடுத்துட்டு வரலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏற்கனவே வந்து மெட்டா கேரக்டர்ஸ்ல பிளஸ்ன்னு பார்த்திருப்போம். அதாவது ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ், எனக்கு வந்து ஒரு லிட்டரல் கேரக்டர் இருந்தாலும் இல்ல வந்து கண்டினியூஸா மல்டிபிள் லிட்டரல் கேரக்டர் இருந்தாலும் ஒரு பேட்டர்னா கன்சிடர் பண்ணிக்கலாம்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இதை பார்த்தா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே NO வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரல் கேரக்டரா இருக்கு. அதுக்கப்புறம் நான் லிட்டரல் கேரக்டர் வரும்போது அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த பேட்டர்னுக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 6, 8 வரைக்கும் வந்திருக்கு. எதனாலனா ஐஃபன் வந்து உங்களுக்கு லிட்டரல் கேரக்டர்ல வராம நான் லிட்டரல் கேரக்டர்ல வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னா மேட்ச் பண்ணிட்டு போயிருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் லிட்டரல் கேரக்டர். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்லாஷ் போட்டு கேபிட்டல் டபிள்யூ வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் எடுத்தாலும் அண்டர்ஸ்கோர் தவிர. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா இதுல கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கிறேன், சிங்கிள் கோட்ல ஸ்லாஷ் கேபிட்டல் டபிள்யூ கொடுத்துப்போம். ஸோ அதே போல குளோபல் அக்கரன்ஸ்க்காக ஜி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை மட்டும் நீங்க ரன் பண்ணீங்கன்னா இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் வரும். சப்போஸ் இந்த பப்ளிக்கு பக்கத்துல பிளஸ் கொடுத்தனா கண்டினியூஸா ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தா எல்லாத்தையுமே ஒரே வேர்டா வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் லிட்டரல் கேரக்டர்ஸ் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல கடைசியா பார்க்குற டாபிக். ஸோ ஸ்பெஷல் சீக்வன்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எதுக்கு யூஸ் ஆகும்னா காமனா ஒரு செட் ஆஃப் குரூப் கேரக்டரையோ இல்ல வந்து காமனான ஒரு பொசிஷனையோ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா அந்த பேட்டர்ன்ல ஆட் பண்றதுக்கு தான் தேவைப்படும்.
இந்த மாதிரியான கான்செப்ட்லாம், அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்த எல்லா கான்செப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லேர்ன் பண்ணா மட்டும் நமக்கு அது பத்தாது. நம்ம ப்ராக்டிக்கலா நிறைய ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து அதுல தெளிவாக முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், பட் நீங்க ஒர்க் பண்ணும்போது பயங்கரமா கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வரும். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் கூட நிறைய டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் கூட நிறைய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நானும் அப்கமிங் கிளாஸஸ்ல எப்படி வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ல டிஃபரெண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட் அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.